எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன்ல, நான் ஞாயித்துக்கிழமை சமைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால திங்கட்கிழமை காலையிலேயே வந்துட்டு ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். இட்லி, மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராவே வச்சு சாப்பிட்டாச்சு. நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்ல இருக்கோம். அதனால சரி நாங்க எங்க 2 பேருக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம். பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸும், உருளைக்கிழங்கு வறுத்து ஸ்கூலுக்கு குடுத்து விட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல வந்துட்டு நான்வெஜ்லாம் அலோட் கிடையாது. இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மத்தி நெனச்சேன். ஆனா கவல நெனைக்கிறேன். தெரியல. சனிக்கிழமை வாங்கியிருந்தேன். பார்த்தா வந்துட்டு திங்கட்கிழமை தான் செஞ்சிருந்தேன். எப்பவுமே மீன் குழம்பு இப்படி தான் வைப்பேன். ரொம்பவும் கட்டியாவும் இருக்காது, ரொம்பவும் தண்ணியாவும் இருக்காது. மீடியமா இருக்கும். அந்த மாரி இருந்தா என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு எங்க வீட்டு சமையல உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்லப் போறேன். நீங்க மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பார்க்குறீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் சனிக்கிழமை மீனை வாங்கி திங்கட்கிழமை வச்சேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட்டு. சமைக்கவே இல்லை, எதுவுமே சமைக்கலை. பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்ட்டு. இப்படி தான் இருக்குது மீன். இது வந்துட்டு மத்தி மீன் குழம்புன்னு நினைக்கிறேன். மீன் பேர் சரியாக தெரியல. அப்புறம் இட்லி சுடுது சுடு 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 பார்த்தாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எறா. இது வந்துட்டு மதியத்துக்கு எறா தொக்கு, மீன் வறுவல். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதுதான் சமைக்க போகிறேன். பாருங்கள். சரி, ஓகே. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.